காவல்துறை அதிகாரி வருண்குமார் அவர்கள் தொடர்ந்த வழக்கு சீமான் அவர்கள் மீது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி அவருடைய வழக்கறிஞர் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருந்தார். அதாவது சீமான் அவர்கள் இணையதளத்தில் காவல் அதிகாரி வருண்குமார் அவர்களை பற்றி அவதூறாக பேசக்கூடாது என்று ஒரு தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி தான். இப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வழக்கறிஞர் அவர் இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது, ஒரு விஷயத்தை செய்துவிட்டு சீமானவர்கள் அவதூறாக பேசிவிட்டார்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. பேசி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸுன்னு போய் நம்ம வாதாடும்போது உச்ச நீதிமன்றத்துக்கு பின்னால் போய் ஒளிந்து கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். எல்லாமே செஞ்சுட்டு உச்ச நீதிமன்றத்தை போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அப்போ எந்த ஒரு தவறு செஞ்சாலும் நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் போய் நீங்கள் அதுக்கு ஒரு தடை கேட்டீங்க அப்படின்னா அவங்க கேட்ட ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தடை போடுவாங்க, ஒரு இடைக்கால தடை போடுவாங்க. ஆனால் திரும்ப அந்த குற்றம் அந்த இது விசாரணைக்கு வரும், அதுக்கான பதிலும் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். சிறப்பு. சட்டப்படி ஒரு இடைக்கால தடை வாங்க வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றால் அதை ஒருத்தர் உங்களுடைய எதிர்கட்சிக்காரர் அதை பயன்படுத்திக் கொள்கிறார். சீமான் அவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்கிறார். எந்த அளவுக்கு அவருடைய வாதம் முக்கியமானமோ அதை முன்வைக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ பல காரணங்கள் காவல்துறை அதிகாரி வருண்குமார் அவர்கள் மீது ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்குது. சட்ட ரீதியாக இதை கொஞ்சம் எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வரம்பு மீறலான செயல்களாகவும் இருக்கிறது. அந்த பக்கம் நியாயம் பேசணும்ல. சாட்டை திருமுருகன் அவர்களுடைய கைபேசியிலிருந்து இருக்கக்கூடிய பதிவு செய்யப்பட்ட காணொளிகள் இல்லை பேசப்பட்ட அந்த ஒரு ஃபோன் பேசும்போது இருந்த அந்த ஆடியோ, இது எல்லாத்தையுமே எடுத்து வெளியிட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ இது நிரூபிக்கப்பட்டால் என்ன ஆகும்? வருண்குமார் அவர்கள் காவல்துறை அதிகாரியாக அவருடைய உடையை தனிப்பட்ட முறையில் பர்சனல் ஃபோட்டோஸாக சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறப்போ எவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பு தகர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இவர் இந்த உடை அணிந்திருக்கிறார் என்றால் அந்த உடையில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அவருக்கு என்னென்ன மாதிரி போஸ்டிங் இருக்குது அப்படிங்கன்னா அந்த துறை சார்ந்தவங்களுக்கு தெரியும். அப்போ பொதுவெளியில் அவர் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு ஃபேமிலி பிக்சர் ஷேர் பண்ணுறாருன்னா வாழ்த்துக்கள்னு நம்ம சொல்லிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் யூனிஃபார்ம் போட்டு நின்றுட்டு ப்ளஸ் ட்விட்டரில் பார்த்திங்க அப்படின்னா கருத்து தெரிவிச்சுட்டு எந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சோசியல் மீடியாவில் வருண்குமார் அவர்கள் இருப்பது போல் இருந்திருக்கிறார்னு சொல்லுங்கள். எந்த ஒரு பொலிட்டீஷியன் வருண்குமார் ஐபிஎஸ் மாதிரி ஒரு சில ஆளுகிட்ட வம்பு பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லுங்கள். அதனால் சட்டம் அதோட தீர்ப்பை கொடுக்கும். அதுதான் என்னுடைய கருத்து. உங்கள் கருத்து